அதிக கடன் தொல்லை, உச்சக்கட்ட அசிங்கம். ரஜினிகாந்த் ஏமாற்றியதுனால, அவருக்கு என்ன பண்ணன்னு தெரியாம, வீட்லயே அவர் எடுத்திருக்க அந்த தற்கொலை முடிவு, தமிழ் சினிமாவுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய ஈடுகட்ட முடியாத இழப்பா ரசிகைகள் கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய ஒரு மிக முக்கியமான இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார். கே.எஸ். ரவிக்குமார் அப்படின்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வருது, நம்ப பழைய ரஜினிகாந்த் படங்கள் தான். ஸோ ரஜினிகாந்த இந்த அளவுக்கு ஒரு ஸ்டைலா, ஒரு மாஸான ஹீரோவா அதிகமா மாத்துனது நம்ப கே.எஸ். ரவிக்குமார் தான். ரஜினிகாந்த் அப்படின்னாலே ஸ்டைல் தான். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா, கே.எஸ். ரவிக்குமார் அவருடைய இயக்கத்துல வெளியான பாஷா, படையப்பா இந்த படங்கள்லாம் ரஜினிகாந்துக்கு ஒரு மாபெரும் வெற்றி. சொல்லப்போனா இமாலய வெற்றி. இப்படி ஆரம்பத்துல கே.எஸ். ரவிக்குமார் படங்கள் இயக்கும்போது, அவருக்கு ஒண்ணும் பெருசா வாய்ப்புகள் கிடைக்கல. அதனால தான் சின்ன சின்ன ஹீரோக்கள வைத்து அப்போ படங்கள் இயக்குனாரு. அவருடைய படங்கள் அப்படின்னாலே, அதுல நமக்கு தேவையான எல்லாமே இருக்கும். சொல்லப்போனா நம்ம சுந்தர் சி எடுத்துக்கங்க. சுந்தர் சிய பொறுத்தவரைக்கும் நகைச்சுவை, அப்புறம் ஃபைட்டு, சோகம், குடும்ப பாங்கம்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் எடுப்பாரு. இவருக்கே குருன்னா நம்ம கே.எஸ். ரவிக்குமார் தான். இவருடைய படமும் அப்படிதான். நம்மள ஒரு கட்டத்துல சிரிக்க வைப்பாரு. ஒரு கட்டத்துல அப்படியே எனர்ஜி மிக்க ஃபைட்ட காட்டி நம்மளயே தூண்டுவாரு. கடைசி கட்டத்துல நம்மள அழுவ விட்டுருவாரு. இப்படி எல்லாத்தையும் கலந்து படம் எடுக்கிறதுல நம்ம கே.எஸ். ரவிக்குமார அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதுலயும் அந்த படங்கள்ல முக்கியமான ஒரு சீன்ல கே.எஸ். ரவிக்குமார் தோன்றி, அந்த படத்துக்கு கூடுதல் இன்னும் கொஞ்சம் பலத்தையும் சேர்ப்பாரு. இப்படி மக்களுக்கு பிடித்த மாரியான விஷயங்கள எல்லாத்தையும் வைத்து தான் அவரு அன்றைய காலகட்டத்துல ஒரு பெரிய இயக்குனரா அறிமுகமாகி, படங்கள்ல சாதிச்சும் காட்டினாரு. அது மாரி தான் ரஜினிகாந்துக்கு இவரு பெரிய ஒரு தூணா இருந்திருக்காரு. ரஜினிகாந்துக்கு சில படங்கள் வெற்றி அடையாம ரொம்ப கஷ்டப்பட்டப்ப தான், பாஷா, படையப்பான்னு ரஜினிகாந்த ஒரு பெரிய மாஸான ஹீரோவா மாத்துனவரு கே.எஸ். ரவிக்குமார். அப்படியே ரவிக்குமார் இப்பவும் சில படங்கள் இயக்குனாரு. அந்த படங்கள் ஒண்ணும் அவருக்கு பெருசா வெற்றி அடையல. அது மட்டும் இல்லாம தெலுங்குல, மலையாளத்துலன்னு சில படங்கள் இயக்குனாரு. அங்கேயும் அவருக்கு படுதோல்வி. இதுல சில படங்கள அவரே தயாரிச்சாரு. ஏன்னா, தயாரிப்பாளர்கள் யாரும் முன் வரலன்னு. அந்த படங்களும் சரியா ஓடாதனால, இவருக்கு நெறைய கடன் தொல்லை வேற. இந்த கடன்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா, நாம கண்டிப்பா ஒரு பெரிய படத்த இயக்கியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அதற்காக கடந்த 3 வருடமா நம்ப ரஜினிகாந்த் கிட்ட படையப்பா இல்லன்னா பாஷா இந்த படத்துடைய பார்ட் 2 எடுக்கலாம் அப்படின்னு கே.எஸ். ரவிக்குமார் 3 வருடமா அவர்ட்ட கால் ஷீட் கேட்டு போராடி இருக்காரு ரவிக்குமார் அவர்கள். அதிலும் குறிப்பா படையப்பா படத்துக்கு பார்ட் 2 வேணும் அப்படின்னு ரசிகர்களே பல இடங்கள்ல இவங்கள்ட்ட கேட்கறாங்க. அதற்காக கதைய ரொம்ப அழகா யோசிச்சு கே.எஸ். ரவிக்குமார் ரஜினிகாந்த்ட்ட பலமுறை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா ரஜினிகாந்த் அத எதையுமே காது குடுத்தும் கேட்கல. ரஜினிகாந்த பொறுத்தவரைக்கும் இப்ப இருக்கிற இளம் இயக்குனர்கள் எடுக்கக்கூடிய படங்கள் நடிச்சா, மக்கள் மத்தியில நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு கே.எஸ். ரவிக்குமார உதாசீனப்படுத்தியிருக்காரு. இப்படி ஒரு பக்கம் கடன் தொல்லை, இன்னொரு பக்கம் நம்பள ரஜினிகாந்த் நம்பவே இல்ல. கால் ஷீட் தரங்கிற பேர்ல நம்மள அலக்கடிச்சு அசிங்கப்படுத்துறாரு அப்படிங்கிற பயங்கர மன உளைச்சல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம, வாழவே வழி இல்லாம ஒரு கடுமையான நெருக்கடியில, தீராத மன உளைச்சல்ல கே.எஸ். ரவிக்குமார் வீட்லயே எடுத்திருக்க அந்த தற்கொலை முடிவு, ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் ஏற்பட்டிருக்க ஒரு ஈடுகட்ட முடியாத இழப்பா ரசிகர்கள் கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க.